السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த குர்ஆனை எங்கள் உள்ளத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ததப்புருல் குர்ஆன். ததப்புருல் குர்ஆன் அப்படிங்கிறது என்னன்னா, குர்ஆனை ஆய்வு செய்வது அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அந்த ததப்புருல் குர்ஆன் பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ததப்புர் அப்படின்னா வந்து சிந்தித்தல். என்ன பத்தி சிந்திக்க போறோம்? நம்ம குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வசனங்களை பத்தி சிந்திக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் وَلَوْ كَانَ مِنْ عِنْدِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا. அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து உள்ளதாக இது இருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டு விட்டனவா? இந்த வசனங்கள்ல இருந்து அல்லாஹ் என்ன நம்மளுக்கு சொல்ல வர்றான்? குர்ஆனை நம்ம கவனமா சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு உணர முடியும், குர்ஆன்ல எந்த ஒரு முரண்பாடுமே இல்லை. மனிதருடைய வார்த்தையா இருந்தா நம்ம வந்து மாத்தி மாத்தி பேசுவோம், முன்ன ஒண்ணு பேசுவோம், பின்ன ஒண்ணு பேசுவோம். அது மட்டும் இல்லாம காலங்கள் மாற மாற டெக்னாலஜி மாறும், நம்மளுடைய அறிவில் சிந்தனையில வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கும். அப்ப அந்த மாற்றங்கள்லாம் நம்மளுடைய அந்த சிந்தனையில ஏற்பட்டிருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருக்கும் போதுதான் அது வந்து முரண்பாடே இல்லாம இருக்கும். அது எப்ப நம்ம உணர்வோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தை சிந்திக்கும் போது மட்டும்தான் உணர்வோம். ஓகேவா? இன்னும் ஒரு சில குர்ஆன் வசனங்கள் சிந்திக்கிறதுக்காக உள்ள அல்லாஹ் சொன்ன விஷயங்கள். கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குல் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். நபியே, பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளியுள்ளோம். அவர்கள் இதன் வசனங்களை சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவும். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமானால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்காக அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு நாம் விளக்குகின்றோம். அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்துல திரும்பவும் சொல்றான், நம்ம சிந்திக்கணும். இந்த வேதத்தை உங்களுக்கு ஒரு அருளா நான் கொடுத்திருக்கேன். இந்த வேதத்தை நீங்க சிந்திச்சீங்கன்னா படிப்பினை பெறுவீங்க. யார் படிப்பினை பெறுவாங்க? அறிவுடையோர் படிப்பினை பெறுவாங்க. அப்ப நம்ம அந்த அறிவுடையோர் லிஸ்ட்ல வரணும். நம்மளுடைய பேரும் அல்லாஹ் வந்து அறிவுடை பெற்றவங்க இவங்க அப்படின்னு சொல்ற அந்த லிஸ்ட்ல வரணுங்கிறதுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்திக்க போறோம். அல்லாஹ் வந்து இன்னொரு குர்ஆன் வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றான், மலை மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தா அது அல்லாஹ்வுடைய பயத்தால பிளந்து போயிருக்கும் அப்படின்ட்டு. மலை எவ்வளவு பலமானது, ஆனா அந்த மலைக்கு அப்ப அல்லாஹ் சொல்ற அந்த விஷயங்கள் அவ்வளவு புரியுது. சுப்ஹானல்லாஹ். சோ அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு இந்த விளக்கங்கள், இந்த உதாரணங்கள், ஒவ்வொரு உதாரணமும் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் தானே. சொல்லி காமிச்சிட்டு இதை நீங்க இதை சிந்திப்பவர்களுக்கு இதுல சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த உதாரணத்தை நம்ம சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கும் போதுதான் நம்மளுக்கு குர்ஆனை இன்னும் சிறந்த முறையில விளங்கிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா, பாக்கியம் பெற்ற இந்த வேதம். இந்த வேதத்தை பாக்கியம் பெற்றதா நம்ம எடுத்துக்கிட்டோமா? நம்பர் 1. நம்பர் 2, அல்லாஹ் தஆலா சொல்றான், இதனுடைய வசனங்களை சிந்திக்கிறதுக்காகன்னு சொல்றான். நம்ம ஓதிட்டு மட்டும் போறோமே. ஆனா ஓதாமே இருக்கிறதுக்கு ஓதுறது பெரிய பெரிய ஒரு விஷயம்தான்.
ஒரு அழகான செயல் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அல்லாஹ் நான் ஓதுறதுக்கு மட்டும் சொல்லலையே, சிந்திக்கிறதுக்காகன்னு சொல்றான் பாத்தீங்களா? அப்ப நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நம்ம சிந்திக்கக்கூடிய வசனங்கள ஆய்வு செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அல்லாஹ் அந்த நம்முடைய பிரார்த்தனைய, நம்முடைய நியத்த கபூல் செஞ்சுட்டான்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு வாய்ப்ப குடுத்திருக்கான். அத தொடர்ந்து ஒரு அமல் செய்ய. அறிஞர்கள் சொல்லுவாங்க, நம்மளுடைய துஆ கபூல் செய்யப்பட்டதுக்கு ஒரு அழகான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, அந்த அமல தொடர்ந்து செய்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொல்றது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப பெரிய நெகிழ்ச்சியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகுப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து நம்முடைய ஆயுள் காலங்கள் இருக்கிற வரைக்கும் செய்யறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இத சிந்திப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுத்திருக்கான். 2. 3வது அல்லாஹ் தஆலா அதோட விடல பாருங்களேன். அறிவுடையவங்க பறிப்புரை பெறுவாங்க. அப்ப நம்ம அந்த அறிவுடையவர்களோட லிஸ்ட்ல இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. நம்ம எவ்வளவோ படிக்கிறோம். எவ்வளவோ பதவிகள்ல, பட்டங்கள்ல, எவ்வளவோ ஆய்வுகள்ல நம்ம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய வேதத்த ஆய்வு செய்றோமா? அத சிந்திக்கிறோமா? அதன் மூலம் நமக்கு படிப்பினை கிடைக்குதா? அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கா? சுப்ஹானல்லாஹ். உலக கல்விக்காக எத்தனையோ ஆண்டுகள், எவ்வளவோ லட்சங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். தப்பு இல்ல. அதுவும் அல்லாஹ் தஆலா படைச்ச கல்வி. அத கண்டிப்பா படிக்கணும். ஆனா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு குடுக்குறோமான்னு சொன்னா, இல்லேன்னு சொல்றதுதான் ஒரு கசப்பான உண்மை. இன்ஷா அல்லாஹ் நம்ம அத மாத்தி, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு சிந்திக்க குடுத்த இந்த வசனங்கள நாங்க சிந்திச்சு, அந்த அறிவுடையோர்கள் பட்டியல்ல, அந்த லிஸ்ட்ல நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ்ன்னு துஆவோட இன்ஷா அல்லாஹ் இந்த நகர்வ நம்ம இந்த வகுப்ப எடுத்துக்கிட்டு போவோம். அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்துல இது மலை மேல இறக்கி இருந்தா கூட, அந்த மலை வந்து பிளந்து பயத்தால நடுங்கிருமாம். இப்போ ஒரு மலைக்கு இவ்வளவு அல்லாஹ்வுடைய ஆற்றலையும், அவனுடைய விஷயங்களையும் தெரியுதுன்னு சொன்னா, அந்த மனிதனாகிய நாம எவ்வளவு விளங்கி இருக்கணும். ஆனா கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட பயம் இல்லாம, எத்தனை பேரு பொய் சத்தியம் அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய வேதத்தின் மேல செய்றவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கையில நம்ம அல்லாஹ்வுடைய அச்சத்த நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். அவனுடைய ஆற்றல விளங்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா அதனால சொல்றான், மனிதர்களுக்கு அவங்க சிந்திக்கும் பொருட்டு நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் விளக்கி காட்டுறோம். பாருங்க, ஒரு மலை அல்லாஹ்வுடைய விஷயத்த கேட்டு அஞ்சி பயப்படுதுன்னா, நீங்க பயப்படாம இருக்கலாமா? அலட்சியமா இருக்கலாமா? கூடாது இல்லையா? அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றான். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த அச்சத்தையும், அந்த சிந்தனையும், அந்த ஆற்றலையும், அந்த அறிவையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தது குர்ஆனை அணுகும் முறை. குர்ஆனை அணுகுறதுல பல படித்தரங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து தர்த்தீல். தர்த்தீல்னா குர்ஆனை முறைப்படி ஓதுறது. தஜ்வீதோட ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதுக்குரிய ஹரக்காவோட நிறுத்தி, நிதானமா, நீட்டி அப்படி ஓதுறது தான் தர்த்தீல். அதுக்கப்புறம் தஃப்சீர். குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு எப்படிலாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஹதீஸ் இருக்குது, அதோடைய பின்னணி என்ன, அது மாதிரி படிக்கிறது தான் தஃப்சீர். இப்ப நம்ம பார்க்க போறது ததப்புர். ததப்புர்ங்கிறது குர்ஆனை ஆராயிறது. குர்ஆனை நம்ம ஏன் ஆராயணும்? இந்த வகுப்பே நாம ஆய்வு செய்யணும். நாம சிந்திக்கணும். நம்ம உள்ளத்துல இருந்து கேள்விகள் வரணும். அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழி எப்படி நம்ம கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வகையில ஆன்சர் வரணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து செயல்படணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் ஒவ்வொரு வசனத்தையும் படிப்பாங்க. அதனுடைய வரைமுறை, அதனுடைய சட்ட திட்டங்கள் படி மனப்பாடம் செய்வாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயத்த விளங்கி தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் நாமளும் செய்யணுங்கிற ஒரு அடிப்படையில இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நமக்கு கேள்வி என்ன? குர்ஆன நம்ம ஏன் ஆய்வு செய்யணும்? ஆராயணும். அல்லாஹ் தஆலா சிந்திச்சு பாருங்க. ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றானே, ஏன் அத ஆராய்ச்சி செய்யணும்? ஏன் அதுக்கு சிந்திக்கணும்? ஏங்க உங்கள்ல யாருக்கு தெரியுமோ பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் அவனுடைய அழகான பதிவேட்டுல பதிகிறான். நாளைக்கு மறுமையில அவன் சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுவான்.
என்னுடைய வசனங்களை நீங்க ஆய்வு செஞ்சீங்களா? சிந்திச்சீங்களா? சொன்ன விஷயத்த கேட்டு நடந்தீங்களா? நம்மளே எப்படி பூரிச்சு போயிரும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம சொன்னதை கேட்டுட்டா, இல்ல நம்ம குடும்பத்துல நம்ம சொல்றதை கேட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டா, நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் அவனுடைய அழகான ஒரு சந்திப்புல நமக்கு எடுத்து காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். ஏன் ஆராயணும்? சூரா ஜும்ஆல ஒரு ஆயா அல்லாஹ் இறக்கியிருக்கான். இந்த ஜூக்காரங்களுக்கு நம்ம புக்கு கொடுத்துருக்கோம். அவங்க எப்படி அதை கேரி பண்றாங்கன்னாக்கா, அந்த கழுதை மேல அவங்க சுமக்குறாங்க. ஆனா அத நாலேஜ் அவங்க மூளையில எடுத்துக்கல. ஆமா, ஏடுகள் சுமக்கும் கழுதை மாதிரி நீங்க இருக்காதீங்க அப்படின்னு ஒரு ஆயா அல்லாஹ் இறக்கியிருக்காருன்னு, அதுக்காகவாச்சும் நம்ம யோசிக்கணும் தானே அப்படின்ட்டு ஒரு மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம ஏடுகள் சுமக்கப்பட்ட கழுதை மாதிரி இருந்துடக்கூடாது. மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமா நம்மளை படைச்சிருக்கான். சோ அப்ப அதனால நம்ம சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு ஆன்சர் நீங்க சொல்றீங்கன்னா, வேற யாரோ நமக்கு எல்லாருக்கும் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பயான்களை கேட்டிருக்கோம், நிறைய நம்ம சிந்திச்சிருக்கோம். குரானை நம்ம ஏன் ஆராயணும்? நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்ம படிச்சாதான் நம்ம எத்தனையோ பேரு ஸ்காலர்ஸா இருக்காங்க. அவங்களோட ஹதீஸை கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் முழு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்ல டீப்பா படிச்சுட்டோம்னா நமக்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னால் உள்ள ஆய்வாளர்கள், அறிஞர்கள், ஆலிம்கள் ஆராய்ச்சி பண்ணி அழகான முறையில நமக்கு சொன்ன மாதிரி நாம ஆய்வு பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அழகான ஒரு அல்ஹம்துலில்லாஹ். வேற நம்ம எதுக்காக இந்த குர்ஆனை ஆய்வு பண்ணணும்? நான் யோசிக்கிறேன், நாங்க அல்லாட படைப்பு ஆய்வு செய்யறதுனால அல்லாட படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்து அதுல எங்களுக்கு அல்லா மேல பயம் வருது. நாங்க எந்த தப்பும் செய்யாம அல்லாஹ் இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், இப்படி எல்லாம் இருக்குது என்று எங்களுக்கு தப்பு செய்ய பயம் வரும். அப்படி தப்பு செய்யாம இருக்க நாங்க இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுகளாக முடியும் என்று நான் யோசிக்கிறேன். மாஷா அல்லாஹ். ஓகே. சோ இப்ப அல்ஹம்துலில்லாஹ் பலவிதமான ஆன்சர்ஸ் வந்துச்சு. இப்ப நான் சொல்றதோட உங்களுடைய ஆன்சர்ஸை ஒப்பிட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஆன்சருமே ரொம்ப அழகிய பதில்களா இருந்துச்சு. குர்ஆனை நம்ம ஏன் ஆராயணும் அப்படின்னா, நேர்வழி பெறதுக்காகவும் அதன்படி வாழ்றதுக்காகவும். இப்ப அல்லாஹ் குர்ஆனை நேர்வழி, நம்மளுக்கு கைடன்ஸ்ன்னு சொல்றான் தானே குர்ஆனை. அது நேர்வழிக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். அப்படின்னா அது நேர்வழிங்கிறத நம்ம உணரணும். அதை நம்ம சிந்திச்சாதான் உணர முடியும். அது நேர்வழின்னு நம்பினாதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். அதை நம்பாட்டி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய அந்த சட்ட திட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது நிறைய நம்ம சொல்றது பயம் வரணும் அல்லாஹ் மேலன்னு. பயம் இல்லாம அல்லாஹ் மேல பாசமும் வரலாம் தானே. அல்லாஹ்வுடைய கண்ணியம் நம்மள மனசுல கூடவும் செய்யலாம் தானே. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம ஆராயணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்னு, நம்ம குர்ஆனை ஆராயும் போது நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பை, அல்லாஹ்வுடைய வசனங்களை புரிஞ்சா நம்மளுக்கு அதுல ஒரு பிரமிப்பு வரும். அந்த பிரமிச்ச நேரத்துல சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்ற அந்த சுபஹான் அல்லாஹ் இருக்குல்ல, அதோடைய அந்த வெளிப்பாடு டிஃப்ரெண்டா இருக்கும். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்ட்டு உணர்ந்து சொல்லக்கூடிய சுபஹான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அது இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட அன்பை பெறதுக்காக நம்ம குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை புரிஞ்சோம்னா நம்ம ஒரு விஷயத்த கட்டாயமா செய்யணும், 5 நேர தொழுதே ஆகணும் அப்படிங்கிறது இல்லாம ஆசையோட செய்வோம் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டோம்னா. அப்புறம் உறுதியான ஈமான் நம்மளுக்கு கிடைக்கும் குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஆராயும் போது. அது இல்லாம நம்மளுடைய குணநலங்கள், சொல்ல செயல்ல மாற்றங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் குர்ஆனை ஆய்வு செய்யறதுக்கு 5 பாயிண்ட்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்ததும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல நம்ம ஓதுறோம். அதுல அல்லாஹ் தாலாட்ட நேர்வழி அல்லாஹ் தாலா கேட்க சொல்றான். அந்த நேர்வழிக்கு பதில் அல்லாஹ் தாலா சொல்றதுதான் சூரத்துல் பக்ரால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அத்தனை வசனங்களையும் அத்தியாயங்களையும் நமக்கு கொடுக்குறான் நேர்வழியா. அப்போ நமக்கு நேர்வழி பெறணும். நம்ம இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆய்வு பண்றதுனால நமக்கு நேர்வழி பெறணும், அதுபடி வாழவும் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய படைப்பை, அவனுடைய வசனங்களை பார்த்து பிரமித்து சும்மா சொல்றோம்ல, சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், அப்படியா? அந்த சுப்ஹான் அல்லாஹ் இல்ல, அது அப்படியே கட 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 கடன்னு சொல்லிட்டு போறது. இந்த சுப்ஹானல்லாஹ் இருக்கே, அல்லாஹ்வுடைய படைப்பை வசனங்களை படிச்சு பிரமிச்சு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர், இப்படியும் நடக்குமா, இப்படியும் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ் இருக்குல்ல, அது உள்ளத்துல இருந்து அப்படி உணர்வுகளோட சேர்ந்து வழிவரும் பாருங்க. அப்போ இந்த ஆய்வு செய்யறது
இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு ஆய்வன் நமக்கு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய அச்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அச்சத்தினால அல்லாஹ் ஏன் ஜகாத்து கொடுக்கணும், காய்ச்சி விழாலையும் நெத்தியிலையும் சூடு போட்டுருவானா, அந்த அச்சம் மட்டும் இல்ல. ஒண்ணுமில்லாதப்ப இவ்வளவு குட்டி கொடுத்தானே, அந்த குட்டி கொடுத்த ரப்புக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு அன்போட செய்யறது இருக்குல்ல. அப்ப அந்த அன்பால நம்மளுக்கு கண்ணு, காது, மூக்கு, முகம் எல்லாத்தையும் அழகா வச்சு உடல் உறுப்புகளை வச்சு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து இவ்வளவு கொடுத்த ரப்புக்கு 5 டைம் தேங்க்ஸ் சொல்றது பெரிய விஷயம் இல்லையே. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு பாருங்க, மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவோம். அவங்க இல்லாம எனக்கு எதுவுமே முடிஞ்சிருக்காது, நல்ல நேரத்துல வந்து உதவி செஞ்சாங்க. ஒரு சிலர் ஷிர்க்குன்னு கூட உணராம கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சாங்க, அப்படிலாம் சொல்றதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. ஆனா அல்லாஹ் நமக்கு ஏராளமா கொடுத்திருக்கையில அவனுடைய அன்பின் காரணமா நம்ம அமல் செய்திருக்க, அல்லாஹ் அக்பர், அதுக்கு ஈடு இணை இல்ல. அது இந்த சிந்திக்கிறது மூலம்தான் வருது. இது மட்டும் இல்ல, உறுதி, நம்மளுடைய ஈமான் உறுதி பெறுது. எந்த இடத்துல ஆட்டம் காணாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை சிந்திக்கிறோம், அவன் ஆற்றல் உள்ளவன்கிறத உணர்ந்துக்கிட்டோம். அப்ப நம்மளுடைய ஈமான் எப்படி அசைக்க முடியும்? முடியாது. எந்த நேரத்துல இணை வைக்கிறதுக்கோ ஷிர்க்குக்கோ குஃப்ருக்கோ போக மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆய்வு செய்யறோம். அதுக்கு இந்த காரணமா நம்மளுடைய குணநலங்கள்லாம் அழகாயிரும், நம்மளுடைய சொல் அழகானதா இருக்கும், நம்மளுடைய செயல் அழகானதா இருக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நமக்கு வரும்டா. அல்லாஹ் அக்பர். நம்ம குர்ஆனை நிச்சயமா ஆய்வு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். திரும்பவும் அதோடைய தொடர் தான். குர்ஆனை நம்ம ஏன் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது. குர்ஆனை படித்து அதன் உள்ளர்த்தத்தை சிந்தித்து உள்ளம், மனம், நாவு அனைத்தையும் ஒன்றாக ஈடுபடுத்துவது. நம்ம வந்து சிந்திக்கும் போது ஒரு குர்ஆன் ஆயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய உள்ளம், மனம், நாவு எல்லாத்தையும் நம்ம வச்சு யோசிக்கிறது. அது இல்லாம உண்மையான நேர்வழியை பெறுறதுங்கிறது அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுறது தான். சோ இதெல்லாம் வந்து நம்ம குர்ஆனை சிந்திக்கும் போதுதான் நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முதஷாபிஹம் மசானி தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. அல்லாஹ் மிக அழகான செய்தியை வேதமாக இறக்கினான். இவை முரண்பாடில்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் மனதில் பதியுமாறு திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்களின் உரோம கால்கள் இவற்றை கேட்கும் போது சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் அல்லாஹுவின் தியானத்தில் இலகுகின்றன. இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. சோ அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல என்ன சொல்றான்னா, யார் ஒருத்தவங்க இந்த குர்ஆனை ரொம்ப அழகான விதமா அல்லாஹ் இறக்கியிருக்கான். இதுல திரும்ப திரும்ப வசனங்கள் வந்து அல்லாஹ் ஓதி காமிச்சிருக்கான். நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல பார்த்தா இப்ப மூசா நபி ஸ்டோரி, நிறைய நபிமார்களுடைய ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப 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 வரும். எதுக்குன்னா அது நம்மளோட மனசுல பதியணும். அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆனை நம்ம ஓதி அதனை சிந்திக்கும் போது நம்மளுடைய உடல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுமா, நம்முடைய தோல்ல இருக்கிற அந்த உரோம கால்கள், அந்த முடிகள் வந்து அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தத்தை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வலிமை, அவனுடைய கண்ணியத்தை நினைக்கும் போது அப்படியே நம்மளுடைய உரோம கால்கள்லாம் எந்திரிச்சு நின்றுமா, மெய் செலுத்துருவோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இதயங்கள்ல வந்து அல்லாஹ்வுடைய தியானத்துல அப்படியே இலக ஆரம்பிச்சிரும். இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு உணர்வை நம்மளும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சிந்திக்கணுங்கிற இந்த முயற்சியில இறங்கியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே உண்மையான நேர்வழி பெறுறது உள்ளத்தின் மாற்றம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துட்டா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்மளுடைய செயலு, நம்மளுடைய சொல்லு எல்லாமே அழகாயிருங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஓகே, இப்ப குர்ஆனை ஆராயணும், சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றதுல இப்ப நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. ஓகே, சிந்திப்போம். ஆனா எப்படி சிந்திக்கிறது? ஒரு 5 மினிட் மட்டும் இந்த இடத்துலயும் கொடுப்போம். ஏன்னா இது நம்ம மக்களோட சேர்ந்து அவங்களுக்கு சிந்திக்க தூண்டணும், அவங்களுக்கு கேள்வி எடுக்க தெரியணும். ஏன் இந்த கிளாஸோட முக்கியத்துவம், ஏன் அல்லாஹ்தால சிந்திக்க சொல்றாங்கிறத விளங்கணுங்கிறத தானே செய்யறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
ஏன் நம்ம சிந்திக்கணும், ஏன் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதுல யாரு நீங்க பதில் சொல்ல போறீங்க? குர்ஆனை நம்ம எப்படி சிந்திக்கிறது? ஏன் சிந்திக்கணும்னு பார்த்தாச்சு. பார்த்துட்டோம். எப்படிலாம் சிந்திக்கலாம்? எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க போறோம்? அது வந்து ஜன்னாவை பத்தி நம்ம தெரிஞ்சிச்சுனாக்கா, ஓ நம்ம அங்க ஜன்னா போகணும். அதனால நம்ம அதுக்குள்ளது என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போவோம். ஜஹன்னம பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரி செஞ்சா நமக்கு அல்லாஹ் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நமக்கு. பனிஷ்மெண்ட்டை பத்தி நமக்கு தெரிஞ்சா அதை நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓகே. ஆய்வு செய்யறதுனால நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெறலாம், சொர்க்கத்துக்கு போற அமல்களை செய்யலாம். இந்த சிந்திக்கிறதுனால, ஆய்வு செய்யறதுனாலன்னு சொல்றீங்க. வேற? ஆமா. ஆனா எப்படி ஆய்வு செய்யறது? கொஸ்டின் வந்து எப்படி ஆய்வு செய்யறது? எப்படி வந்து நம்ம ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து, இப்ப ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துட்டோம். அந்த வசனத்தை எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே, நீங்க வானத்தை நோக்கி பார்க்க வேணாமா, சிந்திக்க வேணாமா, அதுல எந்த வகையான பிளவுகளோ இல்லையே, அதை பார்க்க வேணாமா, மற்றது பூமியை எப்படி அல்லாஹ் விரிச்சிருக்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி சொல்றானே, அதுகளை பத்தி எனக்கு தோணுது சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி. ஓகே, மாஷா அல்லாஹ். ஓகே, ஓகே. வேற? அல்லாஹ்வுடைய வசனங்களை எப்படி ஆய்வு செய்யறது? எப்படின்னா யாராவது நம்ம கிட்ட கேள்வி கேட்கணும், அதுக்கான பதிலை நம்ம தேடணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுனா நிறைய தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்றதுக்கு தேடுவோம், ஆய்வு பண்ணுவோம், அப்படி ஆய்வு செய்யலாம். மாஷா அல்லாஹ். வேற எப்படி எல்லாம் பண்ணலாம்? நான் நினைக்கிறேன் இந்த இது இருக்குதுல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சு, ஏன்னா சில இடத்துல வந்து சில வார்த்தை வந்து வேற மாதிரி மீனிங் இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் புரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதோட மீனிங்ஸ் படிக்கிறது மூலமா அதோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இன்ஷா அல்லாஹ். ஆமா, கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைரா, ஜஸாக்குமுல்லாஹ் கைரா எல்லா சகோதரிகளுக்கும். அப்ப எப்படி எல்லாம் இப்ப ஆய்வு செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேடா. ஓகே. இப்ப வந்து குர்ஆனை நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு அதாவது ஒரு வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கறணும் அப்படின்னா, குர்ஆன் ஒரு வசனத்தை நம்ம ஓதிய பின்னாடி நம்ம கேள்விகள் கேட்கணும். அந்த சிஸ்டர் சொன்னாங்க தானே, அது மாதிரி கேள்விகள் கேட்கணும். ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு அதை பத்திய சிந்தனை வரும். இப்ப நம்ம ஒரு ஷாப்பிங் போறோம், போயிட்டு ஒரு பொருளை நம்ம பார்த்ததோட டக்குன்னு வாங்குறது இல்லையே. இதுல என்னென்ன இது இருக்குது, இது எப்படி பண்ணணும், இது எவ்வளவு நாள் தாங்கும், இப்படி கேள்விகள் கேட்கறோம் தானே. ஏன்? ஏன்னா கேள்வி கேட்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து சிந்தனை வருது. ஓ இப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. சோ ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா அதோடைய அர்த்தத்தை நம்மளுக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம சிந்தனையை தூண்டணும்னா அந்த வசனங்களை பற்றிய கேள்விகள் கேட்கணும். அதுக்கு ஒரு சில கேள்விகள் நான் இங்க சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான், அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யுமாறு கட்டளையிடுறான். இந்த வசனத்தின் மூலமா என்னைய என்ன செய்யணும்னு கட்டளையிடுறான். அல்லாஹ் சொல்ல வர்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் இதுல இருந்து அல்லாஹ் இப்ப குர்ஆனுங்கிறது அல்லாஹ் நம்மளுடைய பேசுறது, உரையாடல். அப்படிங்கும் போது அப்ப இந்த வசனத்துல இருந்து அல்லாஹ் நான் என்ன செய்யணும்னு எனக்கு கட்டளையிடுறான். மூணாவதா இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்துறது. சோ ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டேன், எனக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிருச்சு, இதுல இருந்து அல்லாஹ் என்னட்ட என்ன எதிர்பார்க்கறானோ எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்னோட வாழ்க்கையில இதை நான் எப்படி அமல் கொண்டு வர்றது, என்னோட வாழ்க்கையில எதுவும் மாத்தணுமா, அதை மாத்திக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சிந்திக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிருச்சா? ஒவ்வொரு வசனத்திலையுமே நம்ம சிந்திக்கும் போது இதை நோட் பண்ணிக்கங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஸ்ட் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் எதை சொல்றதுக்கு வர்றான், சும்மா சொல்ல மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ முதல்ல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது, நான் அந்த வசனத்தை எடுத்து நடக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன கட்டளை அந்த வசனத்தின் மூலமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மூணாவது, அந்த குர்ஆன் வசனத்தை என் வாழ்க்கையில நான் எப்படி அமல் செய்யறது. அவங்க செய்யல, அவ செய்யல, இவங்க பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்ல. நான் எப்படி அமல் செய்யறது என்னுடைய வாழ்க்கையில. 3 விஷயம்தான் எல்லா வசனங்களையும் நமக்கு ஆய்வு செய்யறதுக்கு இருக்கக்கூடிய மூலாதாரம். இதை எல்லாரும் எல்லா நேரத்திலும் நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் ஆய்வுக்கு முன்னாடி இந்த 3 அடிப்படையை வச்சுதான் நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேடா. இப்போ நம்ம ததபுர் செய்யலாமா? தயாரா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா ததபுர்னா என்னன்னு? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் புரியுதா? இப்ப நம்ம
ததப்புருல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஆய்வு செய்வோம், சிந்திப்போம், அதுக்கடுத்து செயல்படுவோங்கிற அடிப்படையில இந்த குர்ஆனை ஆய்வு செய்யலாமா? ததப்புருல் குர்ஆன், குர்ஆன் ஒரு ஆய்வுங்கிற ஹெட்லைன்ல தான் இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப எப்படி நம்ம சிந்திக்க போறோம், அதன் மூலமா எப்படி செயல்பட போறோம் அப்படிங்கிறத முன்னுரையத்தான் நம்ம 9 நாள் நம்ம ரமதான்ல நம்ம பார்த்தோம். அதுக்கான எப்படி கேள்விகள் எடுக்கணும், எப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் ஒவ்வொரு வசனத்திலிருந்து உருவாக்கணும், அதுக்கு பதிலை எப்படி நம்ம தேடணுங்கிறதான் 9 நாளும் பார்த்தோம். அதுல வராத நிறைய பேருக்கு விளக்கங்கள் தெரியணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்லி காமிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் ஒரு முன்னுரை. இதெல்லாம் ஆல்ரெடி வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம குர்ஆனை நம்ம ஆய்வு செய்யறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு ரெடி ஆகலாமா? ரெடியா நம்ம எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை நம்மளுக்கு தூண்டும். அது மூலமா நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அல்ஹம்துலில்லாஹ், ஏற்கனவே வந்து அட்டன் பண்ண சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ், வாங்க நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். இப்ப வந்து நம்ம பார்க்க போற குர்ஆன் நம்ம வசனங்கள் என்ன முதல்ல வந்து ரமலான்ல நம்ம பார்த்தது எப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து அந்த வசனங்களை பார்த்தோம். இந்த இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் சொல்லியிருப்பான். அறிவுடையோருக்கு இதில் சான்றுகள் உள்ளன, சிந்திப்போருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி அந்த சான்றுகள் உள்ள ஆயாவா நம்ம செலக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதுல நிறைய வசனங்கள்ல பலவிதமா அல்லாஹ் சொல்லியிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ் செய்யறோம் அப்படிங்கறதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு ஆயாவை ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயா எடுத்திருக்கேன். இது வந்து சூரத்துல் ஆல இம்ரான்ல வர்ற ஒரு வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. திண்ணமாக வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. இந்த வசனத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வசனத்தை நம்ம படிச்சிட்டோம். இதோடைய அர்த்தம் நம்மளுக்கு நேரடி அர்த்தமா புரியுது. இதுல இருந்து இப்ப நம்ம அடுத்து ததப்புர் பண்ண போறோம். ததப்புர்னா சிந்திக்க போறோம். சிந்திக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும், அப்படித்தானே? ஸோ இப்போ இதுல இருந்து கேள்விகள் கேட்கலாமா? ஓகே, இதுல இருந்து என்ன மாதிரி கேள்விகள்லாம் இந்த வசனத்தை பார்த்தா நம்மளுக்கு தோணுது? டிஸ்கஷன் ஓபன் பண்றீங்களாமா? இப்ப இதுக்கு எல்லா சிஸ்டர் ஏற்கனவே நம்ம வகுப்புக்கு ஏற்கனவே வந்தவங்களும் பதில் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சிந்திக்க சொல்லியிருக்கான். ஏதோ வந்தோம், உட்காந்தோம், ஒரு பயான் கிளாஸ போட்டு விட்டோம், ஆன் பண்ணோம், ஒரு யூடியூபுக்கு போனோம், கேட்டோம், வாவ் சூப்பரா இருந்துச்சு, சரியான போரிங்கா இருந்துச்சு, நேமே போச்சு, இதுக்கு பதிலா வேற கேட்டிருக்கலாம் இப்படின்னு போறது இல்ல. இது நம்மளோட உணர்வுகளோட நம்மளோட எல்லாமா கலந்து இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு. ஏன்னா ஒரு குர்ஆன் வசனத்தை எடுக்கிறோம், அதை நம்ம ஓதுறோம், அதனுடைய சட்டம் திட்டங்களை விளங்குறோம், அதுக்கு பின்னாடி அதனுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம், அதுக்கு அடுத்து நம்ம சிந்திக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமா என்னுடைய ரப்பு எனக்கு என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அதுக்கு பின்னாடி அதுல இருக்கக்கூடிய கேள்வி கேட்டு நாம செயல்பட போறோம். ஒவ்வொருத்தரும் பாருங்க, அல்லாஹ் சூஸ் பண்ணியிருக்கான். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை ரமதான்ல 9 நாளும் எப்படி அந்த சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் பேசுறான், ஏன் அந்த வார்த்தையை முன்னாடி சொல்றான் பின்னாடி சொல்றான், சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா இன்னைக்கு ஓதுனோம்டா, இவ்வளவு நாளா அர்த்தம் புரிஞ்சு ஓதையில ஒரு உணர்வோட ஓதணும். இப்ப அதை சிந்திச்சு ஓதையில சுப்ஹானல்லாஹ், நம்முடைய சிந்தனைகள் அப்படியே தொழுகையில நிக்குது, எந்த பக்கம் போகாம. அப்படி ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆய்வின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுத்திருப்பான். இப்போ இந்த வசனத்தை நம்ம எடுத்திருக்கோம். இதுல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்? இப்ப வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்புன்னு இருக்குதானே? ஆமா. இப்ப ஒழுங்கமைப்புன்னா அது எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சிந்திக்கலான்ட்டு. வானம் பூமி அடுத்து வந்து ஒரு வானம் ஒரு பூமி அப்படி இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், சிந்திக்கலாம். அடுத்து பாத்தீங்களா கேள்வி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? வேற என்ன கேள்வி கேட்கலாம் இந்த வசனத்துல? இரவு பகலுங்கிறது மாறி 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 வருது, கரெக்டா வருது அப்படின்றது எப்படி வருது, அந்த மாதிரி சிந்திக்கலாம். மாஷா அல்லாஹ். 2. அடுத்து வேற எப்படி எல்லாம் சிந்திக்கலாம்?
அது பகல் நல்ல வேலை நைட்டு வருது, மத்த நாள தான் தூங்குறோம். தூங்கலின்னா பைத்தியம் பிடிச்சு போயிடும் அப்படின்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா, அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா. அதான் அல்லாஹ் வந்து இந்த அல்ஹம்துலில்லாஹ். வசனத்து மூலமா நம்ம யோசிக்கிறோம். இரவு ஏன் இருக்குது? ஏன் பகல் இருக்குது? ஏன் அல்லாஹ் வானத்த படைச்சிருக்கான்? ஏன் பூமிய படைச்சிருக்கான்? இதனாலலாம் இப்ப அத பத்தி அந்த படைப்பெல்லாம் நம்மள்ட்ட சொல்லி நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறான்? இப்படி ஒரு சிந்தனை நம்மளுக்கு ஒரு கேள்விகள் வருது தானே? வேற வேற யாருக்கும் வேற கொஸ்டின்ஸ்? சூரியன் சந்திரன் மாறி மாறி வருவதனால ஆ, இரவும் மாறி மாறி வருது. அதை நம்ம ஆ. சிந்திக்க வேண்டியது. அது எல்லாம் அல்லாட கட்டளைப்படி அது மாறி மாறி வருது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற எப்படி எல்லாம் சிந்திக்கலாம்? அல்ல இப்ப அந்த அறிவுடையவங்களுக்கு இதுல பல சான்று இருக்குன்னு சொல்றான்ல. அப்ப அறிவு சரி. இல்லாதவங்களுக்கு என்ன சான்று இருக்கு? அப்படி சிந்திக்கலாம். அப்படி ஓ யோசிக்கலாம். இன்னொரு மாரியும் இதை யோசிக்கலாம். எப்படின்னா, அறிவுடையவங்களுக்கு பல சான்று இருக்குன்னா, அப்ப அறிவுடையவங்கன்னா யாரு? அவங்க யாரு? எப்படி இருப்பாங்க? அப்படியும் யோசிக்கலாம்ல. கண்டிப்பா. ஆ, சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம பாருங்க, இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? நம்ம அறிவுடையவங்க தானா? நம்ம படிச்ச அறிவெல்லாம் சரியா இல்லையா? நம்ம இப்படிப்பட்ட அறிவை பெற்றுக்கொள்ளணும், எப்படிப்பட்ட அறிவை தேடணும், எந்த நம்ம அறிவு கொஞ்சம் அல்லா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான், அதெல்லாம் இருக்கா? கொஞ்சமாவது இந்த நேரத்திலயாவது சிந்திக்கிறோம்ல பாத்தீங்க மத்த அது ஒரு மனசுக்கும் திருப்தியா மாஷா இருக்கிற மாதிரி. அல்லாஹ். இந்த வசனமே அப்படியே ஒரு மாதிரியா அச்சத்தை கொடுக்குது. திண்ணமாக அல்ஹம் வானங்கள பூமியும் ஆகவற்றில் ஒழுங்கமைப்பில் இரவு பகல் மாறி மாறி வருவில் அறிவுடற்கு பல அத்தாட்சிகளும் உடம்புலாம் சிலுக்குது. அப்படியே மனசுக்கு ரொம்ப ஓ, கஷ்டமா இருக்கு. அப்ப அறிவுடையவர்களுக்கு எப்படிப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கு பாத்துடலாமா? இப்ப இதோட கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்ன எல்லாமே தான். வானம்னா என்ன? வானங்களை பத்தி எல்லாம் அந்த இடத்துல சொல்றான். அதே மாதிரி பூமினா என்ன? அதோடைய ஒழுங்கமைப்பு அப்படின்னா அதோட ஒழுங்கமைப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும், இரவுனா என்ன? இரவு ஏன் வருது? பகல் ஏன் இருக்கு? மாறி மாறி வர்றத எல்லாம் இந்த இடத்துல சொல்றதுக்குரிய காரணங்கள் என்ன? அப்புறமும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன நல்லா சொல்லியிருக்கான். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அறிவுடையவங்கன்னா யாரு? அப்ப நம்மளுக்கு இதை பத்திலாம் படிச்சாதான் அறிவு கிடைக்குமோ? அப்ப அந்த அறிவு இருந்தாதான் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்க இந்த சான்றுகளை, இந்த வசனத்துல சொல்லியிருக்க அந்த சான்றை நம்ம உணரணும்னா நம்ம இப்ப படிக்கணும். படிச்சாதான் நம்மளுக்கு அறிவு கிடைக்கும். எதை பத்தி படிக்கணும்? வானத்தை பத்தி படிக்கணும், பூமியை பத்தி படிக்கணும், அதோடைய ஒழுங்கமைப்பு பத்தி படிக்கணும், இரவு பகல் பத்தி படிக்கணும், அது மாறி மாறி வர்றதை பத்தி படிக்கணும். படிச்சோம்னா நம்மளுக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்தா நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்க அந்த அத்தாட்சி புரிஞ்சிரும். படிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். யா ரப்பே, யா ரஹ்மானே, எங்களுக்கு அந்த அறிவு கூடிய அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். சோ இப்ப நம்ம வானத்தை பத்தி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இத கொஞ்சம் கவனமா அந்த சிந்தனையோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இப்படி பார்க்க சொல்லியிருக்காங்கிறதோட பாருங்களேன். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அத்தாட்சியும் அறிவையும் அல்லாஹ் கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். இப்ப வானம் அப்படின்னா, வானம்னா என்ன? ஓகே, வானம்னா என்னன்னு யார் நினைக்கிறீங்களோ, பதில் தெரியுதோ சொல்லலாம். என்னம்மா வானத்தை பிறந்த நாள்ல இருந்து 50 வருஷமா 40 வருஷமா 30 வருஷமா பாத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு இருக்கோம். கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சுப்ஹானல்லாஹ். வானம்னா என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் சிஸ்டர். வாங்களேன் தங்கம், இவ்ளோ பேர் இருக்கோம் நம்ம. பேபிமா, உங்களை மட்டும் அன்மியூட் பண்றேன், உங்களோட மியூட் எடுங்க. வானம்னா என்னம்மா? வானம்னாக்கா அது வந்து பூமியோட கூரை. அது ஓகே, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பூமியோட கூரை. நீங்க சொல்லுங்க, வானம்னா என்ன? குயிக்கா. வானம்னா எல்லாத்துக்கும் மேல, அதாவது யூனிவர்ஸ், உலகத்துக்கு மேல மேல போய்க்கிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் வானம் இருக்கு. சரி, ஆ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பாப்போமா வானம்னா என்ன அப்படிங்கறத? வானம்னா என்ன? ஓகே, வானம்னா என்னங்கிறது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இது டீப்பா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வானங்கிறது, நம்ம பார்க்கும் வானம், குறிப்பாக பகலில் தெரியும் நீல நிற வானம், ஒரு உறைந்த, அதாவது திடமான, சாலிடான ஒரு பொருள் இல்ல. பூமியை சுற்றியுள்ள வாயுவே ஆகும். இந்த வாயு அல்லது வளிமண்டலம் பலவிதமான வாயுக்கள் கலவையால் ஆனது. முக்கியமா நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் சிறு அளவிலான கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி போன்றவை. அதாவது இப்ப நான் இங்க வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் தானே? அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பூமி இருக்குது. அந்த பூமியை சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு வட்டம் தெரியுதா? அந்த வட்டம் தான் வந்து வானம். அது ஃபுல்லா வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வளிமண்டலம். அது வந்து ஒரு திடப்பொருள் இல்ல, கேஸ், வாயுக்களால ஆனதுதான் நம்மளுடைய வானம். சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா? அது செங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு பூசி இல்ல,
அது ஒரு அந்த இது வந்து பூரா அப்படியே கேஸால சூழ்ந்து இருக்கு. அடுத்துடா. சோ இந்த வாயுக்கள்ல வந்து பலவிதமான வாயுக்கள் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அது இல்லாம நிறைய நீராவி, இதெல்லாம் வந்து இந்த வானத்துல இருக்குது. இப்ப வானத்துல என்னென்னலாம் இருக்கு? நட்சத்திரம் இருக்கு, சந்திரன் இருக்கு, நமக்கு அப்படித்தான் பார்க்க தெரியுது. ஓகே, நட்சத்திரங்கள் இருக்கு, சந்திரன் இருக்கு, வேற என்னெல்லாம் இருக்குது, யாரும் சொல்றாங்களா? வானத்துல என்னவெல்லாம் இருக்கு? சூரியன் இருக்கு, மேகம் இருக்கு, மின்னல் வரும்போது வானவில் வரும், இதெல்லாம் இருக்கு. மாஷா அல்லாஹ், வெரி குட். ஸோ இப்போ வானத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாயுமண்டலம், இதை வந்து வாயுமண்டலத்தை வந்து நம்ம இங்கிலீஷ்ல அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அப்புறம் மேகங்கள், அதுக்கப்புறம் சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கு. இது இல்லாம நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு கொஸ்டினோட நான் இன்ஷால்லா இதை நிப்பாட்டுறேன். வானம் ஏன் நீல நிறமா தெரியுது? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா பதில் தெரிஞ்ச சொல்லுங்க இன்ஷால்லா. வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? ஏன் கிரீனா இல்ல, ரெட்டா இல்ல, சிவப்பா இல்ல? சுப்ஹானல்லா, சுப்ஹானல்லா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம், ஆய்வு செய்றோம் இல்லையா, சிந்திக்கிறோம். எதுக்காக? நம்மளுடைய ஈமானை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக, நம்மளுடைய செயல்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக, அல்லாஹ்வின் மீது அன்பு அதிகரிக்கணுங்கிறதுக்காக. இப்ப இந்த வசனத்தை நம்ம எடுத்து சிந்திக்கிறதுல அல்லாஹ் வானம் பூமியை படைத்திருப்பதின் ஒழுங்கமைப்பை பாருங்கிறாங்க. அதுல வானத்தை மட்டும் எடுக்கிறோம். அந்த வானம் எதால ஆயிருக்கு? அந்த வானத்துல என்னவெல்லாம் இருக்கு? ஏன் வானம் ப்ளூவா இருக்கு? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்ப ஏன் ப்ளூவா இருக்குங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பாக்குறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா அது வந்து கடலோட ரிஃப்ளெக்ஷன், அதனால அது ப்ளூவா இருக்கு. மாஷா அல்லாஹ். ஏன் வானம் ப்ளூவா இருக்குது? வானம் வந்து கடலோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். கடல்ல இருந்து அந்த வானம் வந்து இப்படி இருக்குது, அதனாலதான் ப்ளூவா இருக்கு அப்படிங்கிறது. கொஸ்டினுக்கு ஆன்சரை இப்ப சொல்லுவியா? இதை வந்து இதோட தொடர இன்ஷால்லா நீங்க வேணும்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன் நீளமா இருக்குன்னு தேடி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெசன்ல ஏன் நீளமா இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அதை பத்தி இன்னும் சிந்திப்போம். இது பார்த்தா சயின்ஸ் லெசன் மாதிரி தோணலாம், ஆனா நம்ம இது ஒவ்வொரு படிப்படியா இவ்வளவு இப்படிலாம் சிந்திச்சா மட்டும்தான் அந்த ஒழுங்கமைப்புக்கு வரும்போது நம்மளுக்கு இதெல்லாம் புரியும். ஏன் அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லியிருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த அழகிய அமலை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதன் மூலம் ஏற்படக்கூடிய தப்புகள், தவறுகள், பிழைகளை நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, நீ சிந்திக்க சொல்லியிருக்க ரப்பே. நீ இதுல ஒழுங்கமைப்புன்னு சொல்லியிருக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதுல சான்று இருக்குன்னு சொல்லியிருக்க ரப்பே. யா அல்லாஹ், இதன் மூலம் படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு அறிவுடையவர்கள் படிப்பினை பெறுவார்கள் என்று நீ சொல்லியிருக்க ரப்பே. யா அல்லாஹ், எங்களை அறிவுடையவர்களை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், சிந்திக்கக்கூடிய மக்களாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், இதனுடைய விளக்கத்தை நீ முழுமையா எங்களுக்கு வாழ்க்கையில கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, நாங்கள் அழகான முறையில் சிந்தித்து செயல்படுத்தி உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாகவும் நீ ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். آمين يا رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.